ரத்தமும் சதையும் கலந்து டியும் 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 ஒரே துப்பாக்கி சத்தம், அருவா வெட்டு, ரத்தம் இதெல்லாம் இருக்கு. ஏ சர்டிஃபிகேட் படங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the daily. 1000 சொல்லுங்க. எத்தனை ஏஆர் ரஹ்மான் வந்தாலும் சரி, எத்தனை அனிருத் வந்தாலும் சரி, இசைஞானி தான். 2 பாட்டு, அருமையான பாட்டு, மெலடி சாங்கு. அந்த சீனோடு பார்க்கும்போது உயிரோட்டம் உள்ள ஒரு காதல் காட்சி பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் சூரி கதாநாயகனாக உருவெடுக்கிறார். சோகம், வேகம், கோபம், தாபம் எல்லாத்தையும் கண்களாலே சொல்லுவார் சூரி. சூரியினுடைய நடிப்புக்கு இது மிகப்பெரிய. இப்போ உள்ளவங்களுக்கு நம்ம பழைய கடந்த கால வரலாற்றை நினைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வெற்றிமாறன் இதில் வசனம் மழையாக பொழிஞ்சுக்காரு. கென் கருணாஸ் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சின்ன பையன் இப்படி சண்டை போடுவான், நான் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதேமாதிரி வசனமும் சும்மா கணீர் வசனம், பச்சை தமிழன் ஆயிடுச்சா. அதனால் பிரமாதமாக, அதுவும் அந்த தாழ்த்தப்பட்ட இளைஞனாக வரும்போது கென் கருணாஸ் நம்ம இதயத்தை அப்படியே ஒரு கசைக்கு பிளீடர் பிரமாதமாக இருக்குது. என்னை பற்றி பின்னால் உள்ளவங்க சரியாக தெரிஞ்சு கொள்ள முடியாமல் போயிடும், ஒரு குடும்பத் தலைவனுங்கிற மாதிரி ஆயிரும்னு சொல்கிறாரு. அது வசனங்கள் நெத்தி போட்டியில் அடித்தார் போல உள்ள வசனங்கள் பிரமாதம் எழுதியிருக்கார் வெற்றிமாறன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் 24x7 சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 2 படத்தில் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி இருப்பவர் வெற்றிமாறன். ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்தை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்கிறது. ஏற்கனவே நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இது அதோடைய கண்டினியூஷன். அந்த பகுதியில் நம்ம சூரியனுடைய உண்மையான போலீஸ்காரர் அவர் நேர்மையாக நடக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சந்தித்த இடர்பாடுகள், அவருடைய லவ் ஸ்டோரிலாம் வந்துச்சு. இந்த படத்தில் அப்படியே அடுத்து விஜய் சேதுபதியை முன்னிலைப்படுத்தி விஜய் சேதுபதியுடைய காதல் கதை, அப்புறம் விஜய் சேதுபதியுடைய போராளி எப்படி தீவிரவாதி ஆக்கப்படுகிறான்ங்கிறத பற்றிய கதை தான் இது. செங்கோடி இயக்கம் ஒரு 30 வருடத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் என்று ஒரு கோஷ்டி இருந்து, தீ கம்யூனிஸ்டுன்னு சொல்லுவாங்க. அது தருமபுரி மாவட்டத்தில் ரொம்ப அதிகம். அதாவது அங்கே தொழிலாளர்களை அந்த முதலாளிகள் அடக்குமுறையாக வாழ வைத்து கொண்டிருந்தார்கள். எப்படின்னா, அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய திருமணம் நடந்துச்சுன்னா முதல் நாள் இரவு அந்த முதலாளியோட தான். அப்படி மோசமானது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது அந்த தாழ்த்தப்பட்டவர்களை படிக்க விட மாட்டாங்க. அதனால் அந்த பசங்க படிக்கவே வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதில் வாத்தியார் விஜய் சேதுபதி. அப்போது கென் கருணாஸ், அந்த பசங்க தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க, கொஞ்சம் போர்க்குணம் படைத்தவர்கள், அவர்கள் கொஞ்சம் வீரர்கள், இளைஞர்கள். அவர் அந்த பையன் ஒரு நாள் சார், ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு வாங்கடா, ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டீங்க, பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, 4 எழுத்து படிங்கடா, 4 எழுத்து படித்தா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் சார், நான் படிக்க ரெடி சார், ஆனால் அந்த பசங்களோட சேர்ந்து எங்களை உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியான்னு கேட்பான். இந்த கேள்வியில் இருந்தது அந்த படத்தினுடைய தளத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை ஆலை முதலாளி ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கற்பழிப்பார். அந்த கற்பழித்து யாருன்னா கென்னுடைய காதலி. உடனே கென் அவங்க வீட்டுக்கு புந்து துவம்சம் பண்ணிடுவான், அந்த முதலாளியை கொன்றுவான். முதலாளியோட மகன் சண்டைக்கு வருவான், எங்கள் அப்பனை நீ எப்படா கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டைக்கு ஒரே ரணகலமாக இருக்கும். இந்த நேரத்தில்
அங்கே தீவிரவாதிகள் எப்போதும் பிறப்பதில்லை, தீவிரவாதிகள் ஆக்கப்படுகிறார்கள். அதுவும் தீவிரவாதிகள் என்பவர்கள் முத்திரை குத்தப்படுகிறார்களே தவிர அவர்கள் நிஜமான தீவிரவாதிகள் அல்ல. அவர்கள் நியாயவாதிகள், நியாயத்துக்காக போராடுகிறவர்கள். நியாயத்துக்காக போராடுகிறவர்களை தீவிரவாதிகள் என்று இந்த முதலாளிகள் முத்திரை குத்தி விடுகிறார்கள். முதலாளிக்கு ஜால்ரா போடும் காவல்துறையும் முதலாளிகளின் ஏவல் துறையாகி விடுகிறது. அதேபோல் காவல்துறைக்கு சாதகமாக ஆளுங்கட்சியையும் ஆளுங்கட்சி அரசும் உள்துறை செயலாளரும் எல்லாம் செயல்படுகிறார்கள். இதான் இந்த விஷயம். அதுக்கப்புறம் இவர் எல்லார்கிட்டையும் சொல்லுவார், நாம் ஏன் ஒன்றுபட வேண்டும், அவங்க நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்க நம்மளை அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, வதை பண்ணுறாங்க, நாம் ஒன்றுபட்டு இருப்போம். அப்போ செங்கோடி இயக்கம், மக்கள் இயக்கம்னு சொல்லி யூனியன் ஆரம்பிக்க ட்ரை பண்ணுவார். அந்த யூனியனை கெடுப்பது தான் முதலாளிகளுடைய நோக்கம். யூனியன் வரவிடக்கூடாதுன்னு இது பண்ணுவாங்க. அப்போது ஒரு 2 பேர் செத்துருவாங்க. அந்த கொலைப்பழி விஜய் சேதுபதி மேல் விழும். அப்பாவியான விஜய் சேதுபதி தீவிரவாதி என்று போலீஸ்காரர்களால், காவல்துறையால் முத்திரை கொடுத்தப்படுகிறார். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சு வாழ்கிறாரு. மறைஞ்சு வாழ்ந்தாலும் மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கிறது. அவருக்கென்று சில கோஷ்டிகள், துப்பாக்கி படை அவருக்கும் இருக்குது. அவரை நம்பி சிலர் வாழ்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, எப்பா என்னைய தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, நான் இந்த மக்கள் இயக்கத்திலேருந்து விலகிறேன், புதிய தலைவரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் வார்த்தை சொல்லுவார், நாமெல்லாம் ஒரு நடிகருடைய ரசிகன் இல்லை, தத்துவத்தை நம்பி இருப்பவர்கள். எனவே தலைவர் என்பவர் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம், தத்துவங்கள் நிலையானவை, கொள்கைகள் உறுதியானவைன்னு சொல்லுவார். ஆனாலும் அவர் வேற ஒருத்தர் தலைவரை நியமிப்பார். அப்படி போயிட்டுருக்கோம். அப்புறம் சேத்தன் பழைய பார்ட் 1ல் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாரோ அதே மாதிரி மோசமான ஆளாக சுயநலவாதியாக தான் இருப்பார். ஆனால் அந்த சுயநலவாதி சாக போகிற சூழ்நிலையில் போலீஸ்காரங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் கைதியாக இருக்கிற விஜய் சேதுபதி சேத்தனை காப்பாற்றுவார். ஆனாலும் சேத்தன் திருந்திய பாடில்லை. இதெல்லாம் படத்தில் நீங்கள் பார்க்கணும். கதையை நான் சொல்ல விரும்பலை. சேத்தன் மோசமான அதிகாரி. ஆனாலும் தீவிரவாதி என்று என்று முத்திரை குத்தப்பட்டு போலீஸாரால் காவல் கைதியாக இருக்கிற விஜய் சேதுபதி அவரை காப்பாற்றுவார். எத்தனையோ முறை சொல்லுவார், நாம சுடக்கூடாது, அவங்க சுட்டா நம்ம பாதுகாப்புக்காக சுட வேணும்னு சொல்லுவார். ஆனாலும் சூழ்நிலையை அவரை மாற்றிக்கிட்டே இருக்கும். கடைசியில் கிளைமேக்ஸ் அமரன் படத்தை பார்த்தீங்க இல்லையா, அதில் எப்படி அழ வைத்து விடுகிறார்கள், அதே மாதிரி அழ வைத்து விடுவார். அதே மாதிரி கிளைமேக்ஸில் சூரி கதாநாயகனாக உருவெடுக்கிறார். சோகம், வேகம், கோபம், தாபம் எல்லாத்தையும் கண்களாலே சொல்லுவார் சூரி. சூரியினுடைய நடிப்புக்கு இது மிகப்பெரிய அசட்டு, ஒரு நற்சான்றிதழ். சூரி இனிமேல் எந்த பாத்திரத்தையும் திடமாக அவர் கொடுக்கலாம். அவர் மிகச்சிறந்த கதாநாயகனாக எதிர்காலத்தில் வருவார். அதில் நிச்சயமாக இந்த படம் உத்தரவாதம் கொடுக்குது. அதேமாதிரி விஜய் சேதுபதி இதுவரைக்கும் எந்த படத்துலையும் இவ்வளவு சோகமாக, இவ்வளவு அழுத்தமான பாத்திரத்தில் அவர் தோன்றியதே இல்லை. செங்கோடி இயக்கம், அந்த செங்கோடியில் வாத்தியார் எப்படி இருப்பார், தன் மீது எவ்வளவோ பழிகள் போடப்பட்ட போதிலும் சமூகம் முக்கியம், சமூகத்தினுடைய எழுச்சி முக்கியம், சமூகத்தினுடைய ஒற்றுமை முக்கியம்னு அவர் வாதிடும் போதெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே நீர் தழும்புகிறது. என்ன காரணம்னா, அந்த தீவிரவாதிகள், நாக்சலைட் மூவ்மெண்ட்டு, அந்த ரயிலில் குண்டு வெடித்த சம்பவங்கள்லாம் நான் அப்போ இருக்கேன். அதாவது அப்போ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்குது. இப்போ உள்ளவங்களுக்கு செங்கோடி இயக்கம்னா என்ன, கம்யூனிஸ்டுன்னா என்னன்னு தெரியாது. இப்போ உள்ளவங்களுக்கு என்னென்னா, திமுக கூட்டணியிலேயாவது அதிமுக கூட்டணியிலேயாவது சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு 2-3 எம்எல்ஏக்களை கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படித்தான் கம்யூனிஸ்டுகளை தெரிந்திருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு, கம்யூனிஸ்டுடைய தாத்பரியம் இதெல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது. நான் படம் பார்த்து வரும்போது 4 பேர்கிட்ட கேட்டேன், செங்கோடி இயக்கம்னா என்னன்னு கேட்டதுக்கு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் இயக்கம்னா என்ன தெரியாது சார். ஏன்னா அவன் 25 பையன் இப்போ ஐடியில் வேலை செய்கிறான். அப்போ இப்போ உள்ளவங்களுக்கு நம்ம பழைய கடந்த கால வரலாற்றை நினைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வெற்றிமாறன் இதில் வசனமழையாக பொழிஞ்சுக்காரு. எந்த ஒரு கம்யூனிஸ்டும் இந்த அளவுக்கு செங்கோடி இயக்கத்தை பற்றி விளக்கமாக, உருக்கமாக, தெளிவாக, நல்ல புரிதலோடு சொல்லியிருப்பாருன்னா இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கோத்ரூ பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். கம்யூனிஸ்ட்னா என்ன, செங்கோடி இயக்கம்னாங்க இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக
கரைச்சி குடித்து அதை இந்த அந்த வரலாற்றை, செங்கொடி இயக்க வரலாற்றை இப்போது உள்ள இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இளைஞர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பொறுத்து படத்தினுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும். போட்டி போட்டு நடிச்சிருக்காங்களே, எந்த சந்தேகமே இல்லை. அதேமாதிரி சேத்தனும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. போஸ் வெங்கட் அவர் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வில்லன். ஏகாதிபத்தியத்தினுடைய திமிர் வாரிசு என்று சொல்லலாம். கொலை வெட்டு அந்த முதல் காட்சி, அதுவும் கென் கருணாஸ் இருக்கிற, இனிமேல் கென் கருணாஸ் கதாநாயகனாக நடிக்கலாம். அட்டேங்கப்பா, என்ன சண்டை, என்ன கோபம். ஒரு தாய் 8 அடி பாஞ்சா மகன் 16 அடி பாஞ்சிருக்காரு. கருணாஸ் 8 அடி பாஞ்சிருக்காரு, 16 அடி பாஞ்சிருக்காரு. என்னமா சண்டை போடுறாரு, பிரமாதமான சண்டை. கென் கருணாஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சின்ன பையன் இப்படி சண்டை போடுவான், நான் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதேமாதிரி வசனமும் சும்மா கணீர் வசனம், பச்சை தமிழன் ஆயிடுச்சா. அதனால் பிரமாதமாக, அதுவும் அந்த தாழ்த்தப்பட்ட இளைஞனாக வரும்போது கென் கருணாஸ் நம்ம இதயத்தை அப்படியே ஒரு கசக்கி பிழிகிறாரு. பிரமாதமாக இருக்குது. அதுமாதிரி மஞ்சு வாரியர் ஒரு சர்க்கரை ஆலையுடைய முதலாளியுடைய தங்கை, விவாகரத்து பெற்றவர். அவர் ஏன் நான் வந்து ஆம்பளை மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் பாருங்க. அது நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும். பிரமாதமான நடிப்பு மஞ்சு வாரியர். அதே மாதிரி விதவைக்கு வாழ்வு கொடுக்குறார். விதவைன்னா அது பணக்காரி, ஆனால் இவரோடு வந்து ஏழையோடு ஏழையாக வாழ்கிறார் மஞ்சு வாரியர். 2 குழந்தைங்க, அந்த பாசம், காதல், உருக்கம். அதேமாரி கடைசி காட்சியில் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போட்டு காமிக்கும்போது, தயவு செய்து என்ன நீ உன்னுடைய கணவன் 2 குழந்தைகளுக்கு தந்தேன்னு சொல்லாத, சொன்னால் அது குடும்பமாயிரும், என்னை பற்றி பின்னால் உள்ளவங்க சரியாக தெரிஞ்சு கொள்ள முடியாமல் போயிடும், ஒரு குடும்பத் தலைவனுங்கிற மாதிரி ஆயிரும்னு சொல்கிறாரு. அது வசனங்கள் வந்து நெத்தி போட்டியில் அடித்தார் போல உள்ள வசனங்கள். பிரமாதம் எழுதியிருக்கார் வெற்றிமாறன். இனி மேலும் யாரும் இந்த கம்யூனிசத்தை பற்றி எழுத முடியாது. இதற்கு முன்பு நான் பல மலையாள படங்களை பார்த்துருக்கேன், கம்யூனிஸ்ட் படங்கள், தொழிற்சங்கம், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் எளிமையாகவும் வாழ்வியலாகவும் இருக்கும். இதில் ராவாக இருக்குது, ரத்தமும் சதையும் கலந்து டியும் 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 ஒரே துப்பாக்கி சத்தம், அருவா வெட்டு, ரத்தம், இதெல்லாம் இருக்குது. சர்டிஃபிகேட் படங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. குழந்தைங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படத்தான் செய்யும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. எல்லா நடிகர்களுமே தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள். என்ன படத்தில் வசனம் நிறைய, சமீபத்திலே வந்த படங்களில் வசனம் அதிகம் இந்த படம் தான். பொழுதுபோக்குக்கு என்று எந்த விஷயத்தையும் சொல்லாமல் கருத்துக்கு என்று திரைக்கதை அமைத்திருக்கிறார் வெற்றிமாறன். வேல்ராஜ் அருமையான ஒளிப்பதிவு. காட்டுக்குள்ளே கூட நாம் அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிறோங்கிற நினைப்பே இல்லாமல் ஒரு அந்த காட்டுக்குள் உலா வந்த உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் வேல்ராஜ். ஒளிப்பதிவாளர்களாக வர வேண்டியவர்கள், இப்போது ஒளிப்பதிவாளர்களாக இருப்பவர்கள் எல்லோருமே இந்த படத்தை வந்து நிச்சயமாக பார்க்கணும், எப்படி கேமரா பண்ணியிருக்காருன்னு. அதேமாரி கடைசியில் அந்த ஜீப்பு வந்து சரட்டுன்னு வந்து நின்று அப்படியே அந்த பாறை கீழே சரியும் போது ஒரு ஆட்டம், நமக்கே ஒரு ஆட்டம் ஆடிடுது, எங்கே ஜீப்பு கவுந்துருவோன்னு. அந்த காட்சியை யார் என்னங்கிற நான் விவரிக்கலை, நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தா தான் அதை உணர முடியும். இந்த மாதிரி நான் வந்து கதை சொல்லாமல் அங்கங்கே விட்டு விட்டால் சொல்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் படத்தை பார்க்க வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு தான். வேல்ராஜ் ஒளிப்பதிவு ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இசைஞானி இளையராஜா, இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா உயிர் ஊட்டி இருக்கிறார். அதாவது அந்த இசைஞானி இளையராஜா இசையை, பின்னணி இசையை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் போர் அடிக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உயிரூட்டி இருக்கிறார். அதாவது ஒவ்வொரு காட்சியும் பதபதப்போடு, விறுவிறுப்போடு, நெஞ்சில் அப்படியே கசக்கி புளிகிற மாதிரி இசையமைத்திருக்கிறார் இசைஞானி இளையராஜா. 1000 சொல்லுங்கள், எத்தனை ஏஆர் ரஹ்மான் வந்தாலும் சரி, எத்தனை அனிருத் வந்தாலும் சரி, இசைஞானி தான். 2 பாட்டு, அருமையான பாட்டு, மெலடி சாங்கு. அந்த சீனோடு பார்க்கும்போது உயிரோட்டமுள்ள ஒரு காதல் காட்சி பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு இளையராஜாவுக்கு மிகவும் நன்றியும் தெரிவிக்க வேண்டும், பாராட்டையும் தெரிவிக்க வேண்டும். வெற்றிமாறன் முதல் படத்தில் முழுக்க முழுக்க வேற ஒரு தளத்தை சொன்னார், இந்த படத்தில் முழுக்க முழுக்க வேற ஒரு தளத்தை சொல்லியிருக்காரு.
அந்த படத்தில் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த படத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு 25%, 75% முழுக்க முழுக்க அதாவது தீவிரவாதிகள் வெர்சஸ் போலீஸ், கவர்மெண்ட்டு என்ன சொல்லுதோ அதை போலீஸ்காரங்க கேட்குறாங்க. போலீஸ்காரர்கள் ஆளுங்கட்சி அரசனுடைய ஏவலாட்களாக இருக்கிறார்களே தவிர காவல்துறை என்று சொல்லி நமக்கு காவலாக இல்லை என்பதை படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பார்த்த பிறகு போலீஸ்காரர்கள் மீது நமக்கு ஒரு மாதிரி அவர்ஷன் வரும். அந்த அளவுக்கு படத்தை டெம்ப் பண்ணி வச்சிருக்காரு வெற்றிமாறன். செங்கொடியை பற்றி தெரிந்தவர்களுக்கும் செங்கொடி இயக்கத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கும் படம் கற்கண்டாக இனிக்கும். ஆகா, இப்படி ஒரு படத்தை வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்துருக்கூடாதா, கம்யூனிஸ்ட் இயக்கம் எங்கேயோ போயிருக்குமே என்று ஏக்கப்படுகிற இப்போதைய வயதான கம்யூனிஸ்டுகள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தா கோயில் கட்டி கும்பிடுவாங்க வெற்றிமாறனுக்கு. அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத ஒரு கம்யூனிச தத்துவத்தை வலியுறுத்துகிற மிகச்சிறந்த படம் விடுதலை பார்ட் 2. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் இருக்குது, அதனால் குழந்தைகளோட பார்க்க முடியாது. பெண்களுக்கும் இந்த படம் கொஞ்சம் கசக்கும்னு தான் நம்ம சொல்லணும், அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. அதாவது முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு இந்த படம் மிகவும் பிடிக்கும். தியேட்டரில் போய் விடுதலை பார்ட் 2 பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Daily.